முதல்ல ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் முதல்ல நான் சேர்க்க போகிறது கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின வெங்காயம். இது கொஞ்சம் லேசான மிதமான சூட்டில் வதக்கிக்கோங்க. இது இப்போ கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம சேர்க்க போகிறது முருங்கைப்பூ சுத்தம் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் அளவு இருக்கு. இது அரிய வேண்டாம், அதாவது கட் பண்ண வேண்டாம், அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் அந்த குச்சி அதெல்லாம் வந்துட்டு நீக்கிட்டு இதை சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் வதங்க விடுங்க. இது இப்போ வதங்குற சமயத்தில் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது சேர்த்து கொஞ்சமாக இதை வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக இது கூட நான் வந்து தண்ணி சேர்க்குறேன். இது வேகிறதுக்கான அளவு சேர்த்திட்டு இது நம்ம வந்து இப்போது க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், எல்லா தண்ணியும் வந்து நல்லா வத்திருச்சு. இந்த நேரத்தில் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்க்குறேன். கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறேன், ஏன்னா நம்ம இதில் வந்து ஒரு முட்டை சேர்க்க போகிறோம். ஸோ உப்பு சேர்த்துட்டு இது கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி இருக்குது, அந்த தண்ணி இருக்கணும். இப்போ இது கூட நான் ஒரு முட்டையை உடைச்சு சேர்க்குறேன். சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. நான் ஒரே ஒரு முட்டை தான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு தேவையாக இருந்ததுன்னா இன்னொன்று கூட சேர்க்கலாம். இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும், அதே சமயத்தில் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அதாவது அயன் சத்து இல்லாதவங்க, இரும்பு சத்து இல்லாதவங்க, இரத்த குறைபாடு, இரத்த சோகை இருக்கிறவங்க வந்து இது வாரத்தில் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்லாம். இது உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. இப்போ நல்லா முட்டையை கலந்து விட்டுட்டேன். இது வந்து இனி தணலை கம்மி பண்ணிவிட்டு ஒரே நிமிஷத்துக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி வந்து சுத்தமாக வத்திருச்சு. நான் ஒரு ஃப்ளேவருக்காக இதில் வந்து கொஞ்சமாக ஒரே ஒரு சின்ன கரண்டி அளவு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். இது ரொம்பவுமே சுவையாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம்னா. ஸோ நான் இப்போது தண்ணியில் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சமாக கலந்து விடுறேன். ஸோ சுவையான முருங்கைப்பூ முட்டை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை எனக்கு கண்டிப்பாக தெரிவிங்க. சமீராஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.